அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி ஏவிஎஸ்எம் எஸ்சிஎஸ்எம் அவர்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம் ஷெனா என்எம் அவர்கள், வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள், கமாண்டர் கடலோர காவல்படை எண் 5 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பாலகிருஷ்ணன் முருகன் டிஎம் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சட்டம் ஒழுங்கு திரு எஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is now accepting the ceremonial salute. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge Thiru M. Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade commander is Thiru S. Ashokan, Deputy Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. The parade second in command Thiru V. Kumar, Inspector Special Police 1st Battalion, Trichy. சட்டமன்றம் பெரிது, சட்டமன்றத்தின் மாண்பு பெரிது என உச்சநீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர், தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர், தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.2% இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர், உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை, மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் 14.7% வளர்ச்சி,